அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார். குருஜி, கோயில் கோபுரங்களில் உடலுறவு சிலைகள் இருப்பதின் ரகசியங்கள் என்ன? ஏன் அந்த சிலைகளை வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையினுடைய தத்துவங்களை, வழிமுறைகளை மிக நேர்த்தியாக வடிவமைத்து சென்றிருக்கிறார்கள். இவையெல்லாம் அனுபவங்களின் பாடங்கள். அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்று 4 வகையாக பிரித்தார்கள். மனிதன் இன்பத்தை, காமத்தை தாண்டினால்தான் அவனுக்கு 4வது நிலையாக வீடு பேறு, மோட்சம், விடுதலை, சொர்க்கம், நிர்வாணம் என்பதெல்லாம் கிடைக்கும். இவன் இன்பத்தை, காமத்தை கடக்காமல் அவனால் இறைநிலையை அறியவும் முடியாது, அடையவும் முடியாது. நீ எந்த மார்க்கத்தில் வேணாலும் இருந்து கொள், பக்தி மார்க்கத்தில் இருக்கலாம், ஆனால் அந்த மார்க்கத்தில் கூட காமத்தை கடந்து இருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்கின்ற எத்தனை ஆயிரம் பேர் காமத்தில் அடிபட்டு போயிருக்கிறார்கள் என்பது உலகறிந்த விஷயம். கர்ம மார்க்கத்தில் இருக்கலாம், அவர்கள் கூட காமத்தை கடந்து போயிருக்க வேண்டும். யோக மார்க்கத்தில், தியான மார்க்கத்திலும் இருக்கலாம், அவர்கள் கூட காமத்தை கடந்து போயிருக்க வேண்டும். தியானத்திலே மாபெரும் ரிஷி என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரன் கூட காமத்தில் கீழே விழுந்து வந்தான். ஞானம் பெரிதாக இருக்கலாம், ஞான மார்க்கத்தில் இருக்கலாம், ஒரு தெளிவு வந்துவிட்டது, எல்லாம் வந்துவிட்டது என்று சொல்லலாம். ஆனாலும் கூட தெளிவு காமத்திலும் இருக்க வேண்டும். இந்த 4 மார்க்கங்களில் நீ இருந்தாலும் கூட காமத்தை யார் ஒருவன் கடந்து போகிறானோ அவனால் மட்டுமே கடவுளை உணர முடியும், கடவுளை அடைய முடியும். இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்வியல் ரீதியாக அனுபவித்த பிற்பாடே நெறிமுறைகளை, வழிமுறைகளை உருவாக்கி தந்தார்கள். மனிதனுடைய வாழ்க்கை என்பது 3 நிலைகளை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். காதல் என்ற ஒரு நிலை, அது ஆணும் பெண்ணுமாக இருக்கலாம், அல்லது மனிதனும் கடவுளாகவும் கூட இருக்கலாம். இந்த காதல் நிலையில் அவன் தாண்டி காம நிலைக்கு வந்தே ஆக வேண்டும். காதலியும் அவனால் துறக்க முடியாது, காமத்தையும் அவனால் துறக்க முடியாது. இறைவன் இரண்டுமே அனுபவிப்பதற்குண்டான பால் உறுப்புகளைத்தான் மனிதனுடைய உடலிலே வைத்திருக்கிறான். இதை அவன் கடந்து போகும்போதுதான் கடவுளை காண முடியும். அதனால்தான் கோயில் கோபுரங்களில், தலைவாசல் கோபுரம் என்று சொல்லக்கூடிய முன் கோபுரங்களில், பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட அனைத்து ஆலயங்களிலுமே அந்த தலைகோபுரம் 7 படியாக இருக்கும், 7 நிலைகளாக இருக்கும். முதல் நிலையில் மனிதனுடைய உடலுறவு காட்சிகளையே சிலைகளாக வைத்திருப்பார்கள். இந்த காட்சிகள் படிப்படியாக 7 கோபுரத்திற்கு வரும்போது 7வது கோபுரத்தில் தெய்வ உருவங்களையே வைத்திருப்பார்கள். மனிதனுக்கு இந்த காமம் என்பது முதல் நிலையாக இருக்கிறது. காதல் ஏற்படும் போது காமம் வந்து விடுகிறது. இந்த காமம் அவனை தன்னை உயர்த்தி படிப்படியாக அவன் 7வது நிலைக்கு வரும்போதுதான் அவன் தெய்வத்தை காண முடியும் என்பதற்காக தான் காமத்தை கடந்தால்தான் கடவுளை காண முடியும் என்பதை சூசகமாக கோயில் கோபுரங்களில் வைத்தார்கள். அப்படி வைக்கப்பட்ட
ஒரு கோயில் உடலுறவு சிலைகளையே கொண்டு பல ஆயிரம் மாதிரிகள் மாடல்கள் கொண்டு உடலுறவில் எந்த விதமான முறைகள் எல்லாம் இருக்கிறது, அதை மனிதர்கள் எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும், இதில் கூச்சமோ வெட்கமோ இருக்க தேவையில்லை. இதை விட்டால்தான் அது உங்களை கடந்து போக வைக்கும். அப்படி கஜுரஹோ என்று சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு கோயில், உலக சுகாதார அமைப்பு உலகம் என்ன செய்ய பலவிதமான பாரம்பரிய அடையாளங்களை யுனெஸ்கோ என்று சொல்லக்கூடிய அது அங்கீகரித்திருக்கிறது. அதில் இந்த கோயிலும் ஒன்று. பாதுகாக்கப்பட வேண்டிய கோயில், பராமரிக்கப்பட வேண்டிய கோயில், மனிதனுக்கு ஞானம் கிடைக்க வழிகாட்டுகின்ற கோவில், காமத்தை எல்லாம் எப்படியெல்லாம் அனுபவித்தால் எப்படி அதை கடந்து இறைவனை போய் காணலாம் என்பதை மனிதர்களுக்கு பாடம் நடத்துகின்ற ஒரு பல்கலைக்கழகமாக, காம பல்கலைக்கழகமாக அந்த கோயில் இருக்கிறது. 85 விதமான கோயில்கள் அதுபோல அந்த இடத்தில் இருந்தது என்று சொல்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் ஒரு சரித்திரம் உண்டு. சிவபெருமானும் பார்வதிக்கும் கூட அந்த இடத்தில் தான் திருமணம் நடந்தது என்று சரித்திரங்கள் இருக்கிறது. ஆனால் காலத்தால் சிதைக்கப்பட்டு என்று 24 கோயில்கள் மட்டுமே அங்கே இருக்கிறது. தமிழகத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட எல்லா கோயில் கோபுரங்களிலும் இந்த உடலுறவு சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் மறுபிறப்பு எடுப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த காமமே. இந்த காமத்தை எப்போது அவன் துறந்து போகிறானோ, கடந்து போகிறானோ, அப்போதுதான் அவன் கடவுளிடம் போய் சேர முடியும், மறுபிறப்பு இல்லா நிலையை எடுக்க முடியும், அவன் இறைநிலையோடு கலக்க முடியும் என்பதையெல்லாம் சித்தர் பெருமக்களும் கூட பல ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் தெளிவுபட கூறியிருக்கிறார்கள். ஆனால் நாம் கோயில் கோபுரத்திற்குள்ளே போகும்போது அதையெல்லாம் கவனிக்காமல் அனைத்து விதமான அரக்க குணங்களோடு, காம குணங்களோடு தான் ஆலய தரிசனத்தை செய்து வருகிறோம். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இந்த ஆலய தரிசனம் உங்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது. கோயிலில் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அதை ஒரு பல்கலைக்கழகங்களாக வைத்திருக்கிறார்கள். அதில் நுணுக்கமான விஷயங்கள் பல இருக்கின்றன, அதில் விஞ்ஞானங்கள் பல இருக்கின்றன, அறிவியல்கள் இருக்கின்றன, ஆன்மீகமும் இருக்கிறது. இதையெல்லாம் மறைத்து வைக்கப்பட்ட ஆன்மீக ரகசியங்கள் என்று மிக அற்புதமாக ஓசே அவர்கள் புத்தகத்தை எழுதியிருப்பார். அதில் எந்த அளவுக்கு விஞ்ஞான ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது, அறிவியல் தத்துவங்கள் அடங்கியிருக்கிறது, மனிதனுடைய வாழ்வியல் கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது என்பதை எல்லாம் விலாவரியாக மறைக்கப்பட்ட ரகசியங்கள் என்று எழுதியிருப்பார். அதையெல்லாம் வாங்கி படித்து பாருங்கள். காமம் என்பது மனிதன் அனுபவிக்க வேண்டிய ஒன்று. அதில் அனுபவித்து அதிலிருந்து விடுபட்டு அதை கடந்து மேலே போனால் தவிர நீ கடவுள் தரிசனம் காண முடியாது. எத்தனை கோயில் குளங்கள், எத்தனை ஆலயங்கள், எத்தனை பிரதேசங்கள் நீங்க போனாலும், எத்தனை பரிகாரங்கள், எத்தனை மாலைகள், எத்தனை விரதங்கள் போட்டா கூட மனதிற்குள்ளே காமத்தை வைத்துக் கொண்டு இதெல்லாம் வெளியே போடுகின்ற வேடங்கள். இதையெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை தத்துவங்கள் புரியாமல் ஆன்மீகம், ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியாது. இதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் இதையெல்லாம் வைத்து சென்றார்கள். இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஆர்வங்கள் தேவை. தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆக காதல், காமம் அடுத்ததுதான் கடவுள். இதை புரிந்து கொள்வதற்காக தான் கோயில் முன் கோபுரங்களின் கீழ்தளத்தில் முதல் வரிசையில் மனிதர்களுடைய உடலுறவு சின்னங்களை வைத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.